ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே பாஜக அதிமுக கூட்டணியை பாஜக விரும்புது, அதிமுக விரும்பல அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க ஒருத்தர் பாஜக இருக்கிற ஒருத்தர் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பிடிக்கல அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு காண்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் பண்ணியிருக்காரு, திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் சொல்றது உண்மைதான். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாமே அப்படிதான் கிடக்குது. ஏன்னா உண்மையிலேயே பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் விரும்பல. மேல்மட்டத்தில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள், எல்லா சீனியர்களும் சொல்லல, மேல்மட்டத்தில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சில தலைவர்கள் ஏத்துக்கல. மாவட்ட செயலாளர்களை சரிக்கு சரிபாதி இந்த கூட்டணியை ஒத்துக்கவே இல்லை. ஒரு சிலர்லாம் புலம்புறாங்களாம், திமுக காரங்கிட்டே புலம்புறாங்களாம், ஏன்பா அடுத்தது நீங்க தான் எங்களை இது மாரி இது பண்ணி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, திமுக காரங்கிட்டே என்ன பண்றாங்க, புலம்புறாங்களா அதிமுக காரங்க இருக்கிறவங்களே. ஏன்னா அதிமுகவோட உண்மையான பல்ஸ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அடிமட்ட தொண்டர் முதற்கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு சிலர் ஏத்துக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணியை பாஜக தொண்டர்கள் முழுசா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. தனிமையா நிக்கிறாங்கன்னா நின்னு அவங்களால ஜெயிக்க முடியாது. அது ஒரு பெரிய கதையா இருக்குது. சோ அவங்களுக்கு எதனா ஒரு என்ன பண்ணலாம், ஒரு சப்போர்ட் வேணும், அதுக்கு அதிமுக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாஜக இருக்கிறாங்க. பாஜக கூட இருக்கிற ஒரு சில கட்சிகள் அவங்களை விட்டு போகாது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் நிபந்தனை, வேற வழி கிடையாது. அதனால இப்போ பாஜகவுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனாலதான் அதிமுக என்ன பண்றாங்க, சூஸ் பண்ணி அவங்க மேல இவங்க இருக்கிறாங்க. ஆனா இத கொஞ்சமும் விரும்பாததான் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்றத விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அது மாதிரி இருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. அதிமுக கூட்டணி அவர் ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறது தான் அவருக்கு பெரிய பிரச்சனையே. அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறது அவருக்கு எந்தவித மாற்று கருத்தே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ல, அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா இங்க அதிமுக பாஜக கூட கூட்டணியில் வரும்போது பிரதானமா வைக்கப்பட்ட ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். சோ அதன் விளைவாதான் இங்க அவசரமா பாஜக மாநில தலைவரை நீக்கிறதுக்கான காரணம் அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்துதான் தகவல் நம்மளுக்கு தெல்ல தெளிவா சொல்லுது. சோ என்ன மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்கி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி நின்று அரசியல்ல ஜெயிச்சிருவாரா, தேர்தலில் நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்றத பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிரடி அரசியல் இறங்கியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி நிக்கிறாருல அந்த தொகுதியில பாஜக, அதாவது முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை ஸ்ட்ராங் படுத்திட்டாரு. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் கொங்கு பெல்ட்ல இருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல நீங்க நயினார் நாகேந்திரனா இருந்துடலாம். ஆனா பாஜக இங்க அண்ணாமலை நினைச்சாதான் கொங்கு பெல்ட்ல பாஜக செயல்படும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இப்போ என்ன பண்றாரு, அண்ணாமலை தன்னுடைய செட்டிங்க என்ன பண்றாரு, நிரப்பி வச்சுட்டாரு. இப்ப வானதி சீனிவாசனாக்காவே அண்ணாமலை பகச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசனாக்கா திரும்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நிற்கும் போது அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, அதுக்கு அண்ணாமலையோட தயவு வேணும். ஏன்னா பாஜக காரங்க ஓட்டு போடணும்னா அது அண்ணாமலை தலைவு வேணும் அப்படின்றதுதான் இப்ப நிதர்சனமா உண்மையா இருக்கு. சோ வானதி சீனிவாசனாக்காவும் அண்ணாமலையோட தயவை எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கொங்கு பெல்ட்ல நீங்க அதிமுக தனியா நின்று ஜெயிச்சிட முடியுமா, பாஜக துணை இல்லாம அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி ஆல்மோஸ்ட் கொங்கு பெல்ட் என்ன பண்ணிட்டாரு, கவர் பண்ணிட்டாரு. ஜெயலலிதா இருக்கும்பொழுது கொங்கு பெல்ட் அதிமுகவுடைய கோட்டையா இருந்தது. அவருடைய இறப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலையீடுன்னு பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு இப்போ முழுசா பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிருச்சு. இப்போ ஒரு சில மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சில மண்டலங்களை எடுத்துட்டீங்கன்னா திமுக கோட்டையா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொங்கு பெல்ட் செந்தில் பாலாஜி திமுகவிற்கு போறது காரணமாக இப்போ ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்டும் திமுக கண்ட்ரோல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுக தனிமையா நின்று கொங்கு பெல்ட்ல வின் பண்ண முடியுமா, என்னுடைய உதவி வேணும் அப்படின்றதான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, கொங்கு பெல்ட்ல தன்னுடைய சக்திகளை தன்னுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாரு, செட்டிங் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில் நிற்கும் பொழுது பாஜகவுடைய ஹெல்ப் வேணும்னா அண்ணாமலையோட தயவு வேணும் அப்படின்ற ரேஞ்சில அண்ணாமலை செட்டிங் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார்ல அந்த தொகுதியில பாஜக ஓட்டு ஒண்ணு கூட
அதிமுகவுக்கு போகக்கூடாது, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு போகக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் காய்களை நகர்த்திட்டு வராரு. சோ எடப்பாடி பழனிசாமி தோக்கணும், அவர் எதிர்கட்சி தலைவரா கூட இல்ல, எம்எல்ஏவை கூட உள்ள போக கூடாது, சட்டமன்றத்துக்குள்ள போக கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் இப்போ இங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அதிரடியான சபதங்கள் என்ன பண்ணிருக்காரு, எடுத்திருக்கிறார். சோ இதனால பாத்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் கதி கலங்கி இருக்குது அப்படின்றதா இருக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல இந்த பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, மெகா கூட்டணியா இருக்கு, இன்னும் நிறைய பேர் கட்சிக்குள்ள வருவாங்க, எங்க கூட்டணி ரொம்ப மெகா கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அப்போ உடனே இங்க பிரஸ் மீட்ல வச்சு அண்ணாமலை என்ன சொன்னாரு, நீங்க கட்சிகளை கூட்டு சேர்த்து, நிறைய கட்சிகளை உள்ள சேர்த்து நீங்க மெகா கூட்டணி வலுவான கூட்டணி சொல்லி என்ன பிரயோஜனம், மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, திமுக மக்களுக்கு இதை செய்யலன்னு குற்றம் சாட்டுற நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்றத நாசுக்கா என்ன பண்ணாரு, அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூட்டணியாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, பாஜக ஆட்சி அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சோ இப்ப இந்த பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. இது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கொங்கு பெல்ட்ல தன்னுடைய ஆதரவாளர்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அண்ணாமலை அவர்கள். இப்ப கொங்கு பெல்ட்ல அண்ணாமலையுடைய தயவு இருந்தாதான் பாஜக ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு போகும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது பாஜக அதிமுக கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் விரும்பல அப்படின்றத திருமாவளவன் அவர்களும் தெள்ள தெளிவா சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப பாஜக புது ரூட் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை அவர்களை வைத்து நம்ம அரசியல் பண்ணலாம், அண்ணாமலையுடைய தயவு வேணும், அதனால அண்ணாமலை அவர்களை நம்ம டெல்லி அரசியலுக்கு கூப்பிட வேணாம், மாநில அரசியலுக்கு இருக்கட்டும், இது தவிர்த்துட்டு அதிமுகவுக்கு குடைச்சல் தருகிற ஒரு நபரா அண்ணாமலை அவர்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக என்ன பண்றாங்க, ஒரு புது ரூட் எடுத்திருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் பாஜகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், ரெண்டு கத்தி எப்படி இருக்க முடியும்? பாஜக மாநில தலைவரா ஒருத்தர் தான் இருக்கிறாரு, இவர் அண்ணாமலை அவர்களும் தன் பாஜக மாநில தலைவரை நினைச்சு செயல்படுறாரு, இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லிட்டு அதிமுக குழம்பி கிடக்குது. எங்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்ல, நயினார் நாகேந்திரன் தான். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நாங்க செய்ய முடியும், கேட்க முடியுமே, ரியாக்ட் பண்ண முடியுமே. அண்ணாமலை அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் நாங்க ரியாக்ட் பண்ண முடியாது, அண்ணாமலை சொல்றதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியாது, தலையாட்டி வைக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சில அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாஜகல மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், இன்னாள் மாநில தலைவர் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் உரசல் ஏற்பட்டிருக்கு. சோ இங்க சரி பண்ண முடியாம நீங்க அதிரடியான அரசியல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவுடைய கருத்தா இருக்கு. அப்படி இப்படி நீங்க பார்த்தாலும் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்காது, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காது, இந்த கூட்டணி வச்சதே அண்ணாமலைக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கு. இப்போ பாஜக இதை வச்சு புது ரூட் எடுக்க போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். பாஜக அதிமுக கூட்டணி அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை அப்படின்றத விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.